So Fourier series and Fourier integrals வந்து previous year questions பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. Question number 42 வந்து சொல்லியிருந்தேன், போட்டு பார்க்க சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் இந்த சம் பார்ப்போம். The Fourier sine series expansion pi x minus x square in 0, pi, that is half range series கொடுத்துருக்காங்க. ஸோ half range series பொறுத்த வரைக்கும் Fourier sine series என்ன வரும் அப்படின்னா சேம் தான், summation n equal to 1 to infinity bn sin nx, இதுதான் வந்து sine series. ஸோ பிஎனோட வேல்யூ மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப் ரேஞ்ச் சீரீஸுங்கிறதுனால 2 by pi integral 0 to pi f of x into sin nx into dx, ஓகேவா. ஸோ 2 by pi f of x என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா pi x minus x square. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், sin nx into dx. இப்போ வந்து பெர்னோலிஸ் இன்டெக்ரல் யூஸ் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் u dv equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 and so on அப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து u double dash வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும், u triple dash வந்து 0 ஆயிடும், அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்டெக்ரல் u dv equal to uv minus இன்டெக்ரல் vduன்னு ஒரு மெத்தட் போடுவோம் இல்லையா, அப்படி போட்டால் வந்து ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். இது மாதிரி டேரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் கம்மியாகும். ஏன்னா எக்ஸாம்ஸில் வந்து சில டைம் பத்தாது அப்படிங்கும்போது இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் u dash அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து டிஃபரன்ஷியேஷன், v1 வந்து இன்டகிரேஷன், ஓகேவா. இது வந்து டிஃபரன்ஷியேஷன், u dashங்கிறது, v1ங்கிறது இன்டகிரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து u equal to pi x minus x square எடுத்துருக்கோம். ஸோ u dash ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன வரும், pi minus x square பண்ணும்போது 2x, u double dash அப்படிங்கும்போது -2 வந்துடும். dv என்ன எடுத்துருக்கோம்னா sin nx into dx. ஸோ v ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா minus cos nx by n வரும். அகைன் இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா 1/n அப்படியே இருக்கும், cos nx ஒரு மைனஸ் அப்படியே இருக்கு, cos nx பண்ணும்போது பிளஸ் sin nx by n தான் வரும். ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் sin nx by ஆல்ரெடி ஒரு n இருக்கிறதுனால n into n n ஸ்கொயர்ட் ஆகிடும். அகைன் இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் அப்படியே இருக்கு. ஸோ v2 வந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே வந்து 1/n ஸ்கொயர்ட் வந்து காமனாக எடுத்துக்கலாம், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, sin nx பண்ணும்போது மைனஸ் cos nx by n வரும். ஸோ இது வந்து பிளஸ் ஆகிடும். v2ங்கிறது வந்து என்ன சொன்னாக்கா cos nx by n cube அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். u வந்து pi x minus x square, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அண்ட் தென் vங்கிறது என்ன அப்படின்னா மைனஸ் cos nx by n. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு லிமிட் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு 0 to pi minus u dash v1. ஸோ u dashங்கிறது pi minus 2x, v1 என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் மைனஸ் sin nx by n. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், pi minus 2x. எது u dash வந்து pi minus 2x சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். v1 ஓட வேல்யூ sin nx by n ஸ்கொயர், லிமிட் வந்து 0 to pi. நெக்ஸ்ட் வந்து u double dash, u double dashங்கிறது என்ன அப்படின்னா மைனஸ் 2 இன்ட்டு v2 வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா cos nx by n cube, லிமிட் வந்து என்ன சொன்னாக்கா 0 to pi, ஓகேவா. இப்போ வந்து லிமிட் அப்ளை பண்ணால் என்ன வரும், இங்கே வந்து பை எக்ஸுக்கு பதிலாக பை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பை ஸ்கொயர், இங்கே பண்ணோம்னா பை ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்கொயர். ஸோ இந்த டோட்டல் டேர்ம் 0 ஆகிடும். மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணாலும் இந்த டோட்டல் டேர்ம் என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னாக்கா 0 ஆகிடும், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் டோட்டலாக 0 ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கேயுமே வந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்கா சைன் nπயோட வேல்யூ வந்து என்ன 0, சைன் 0வோட வேல்யூ வந்து என்ன 0, சைன் 0க்கும் 0 தான், சைன் nπ வேல்யூ வந்து 0 தான். ஸோ செகண்ட் டேர்ம் ஆல்சோ 0 ஆகிடும். நம்மளுக்கு தேர்ட் டேர்ம் மட்டும்தான் கிடைக்க போகுது. ஸோ மைனஸ் 2/n cube எடுத்துட்டோம் அப்படின்னா cos nπ, அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது cos nπ மைனஸ் லோயர் லிமிட் அப்படிங்கும்போது cos 0 அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. ஸோ மைனஸ் 2/n cube, cos nπ எப்படி எழுதலாம் மைனஸ் 1 ஹோல் பவர் n மைனஸ் cos 0ோட வேல்யூ 1. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கு வந்து இன்டெக்ரல் udv தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 2/n cube. இதை வந்து மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 1 வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும். இங்கே -1 இருக்கு இல்லையா, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதை மாற்றி எழுதிக்கலாம், 1 minus -1 ஹோல் பவர் n. ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் bn ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். bn வந்து நமக்கு என்ன தெரியும் 2 by pi இன்டெக்ரல் 0 to pi this term. ஸோ இது மட்டும் தான் நம்ம இப்போ எழுதியிருக்கோம். ஸோ bn அப்படிங்கும்போது முன்னாடி வந்து ஒரு 2 by pi வரும், ஓகேவா. ஸோ bn equal to 2 by pi 2/n cube into 1 minus -1 ஹோல் பவர் n. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 4 by pi. ஸோ 4 by piங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்தாச்சு, 1 minus of -1 ஹோல் பவர் n by n cube. இப்போ nக்கு பதிலாக ஈவன் நம்பர்ஸ் அப்ளை பண்ணால் என்ன வரும், 2 போடுறேன் 4 போடுறேன் அப்படின்னா இது வந்து ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ 1 - 1 இந்த டோட்டல் டேர்மே 0 ஆகிடும். ஸோ ஈவன் நம்பர் அப்ளை பண்ணும்போது bn வந்து டோட்டலாக 0 ஆகிடும். சப்போஸ் ஆட் நம்பர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா nக்கு பதிலாக ஆட் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா
n equal to 1 3 5 substitute பண்ணோம்னா -1 இருக்கும். So 1 minus of -1 we can get 2. So add number apply பண்ணும்போது நமக்கு என்ன odd number substitute பண்ணும்போது இங்கே 2 னு வந்துருது. ஸோ இங்கே 2 இருக்கும்போது இரண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 4 2s are 8. ஸோ 8 by இங்கே ஒரு பை இருக்குது, இங்கே உள்ள n cube அவ்வளோதான். ஸோ n வந்து ஆடாக இருக்கும்போது bnோட வேல்யூ என்ன 8 by pi n cube. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபூரியர் சைன் சீரீஸ் கண்டுபிடிக்கணும். bn வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சைன் சீரீஸ்ங்கும் போது summation n equal to 1 to infinity bn sin nx ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதான் நெக்ஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ ஃபூரியர் சைன் சீரீஸ் என்ன summation n equal to 135 bn sin nx. ஏன்னா வந்து ஈவன் நம்பர்ஸில் வந்து bn என்ன ஆயிடுது 0 ஆகிறதுனால நம்ம வந்து இது மாதிரி எழுதியிருக்கோம். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 8 by pi n cube. ஸோ 8 by pi கான்ஸ்டன்ட் அதை வெளில எடுத்துட்டு summation n equal to 135 and so on to 10 to infinity sin nx by n cube. bnல உள்ள n cube. ஸோ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ 8 by pi அப்படியே இருக்கு. 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது sin x by 1 வரும். ஸோ 1 cube எழுதிக்கலாம். ப்ளஸ் sin 3x by 3 cube ப்ளஸ் sin 5x by 5 cube. ஸோ 8 by pi summation n equal to 1 to infinity. இங்கே வந்து இதோட ஜென்ரல் டேர்ம் என்ன sin x sin 3x sin 5x sin of 2n minus 1 into x. இங்கே 1 cube 3 cube 5 cube போதா? ஸோ இதுக்கு வந்து 2n minus 1 the whole cube. ஸோ இதான் வந்து கரெக்ட் ஆன்சர்.